வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து பான் உப்புமா. இந்த பானை வந்து வேஸ்ட் பண்ணாமல் காசில் வந்து குப்பையில் அள்ளி போடாமல் இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இந்த பான் ரெசிபி. இந்த பான் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. 5 slice bread இருக்குது. இதை வந்து நான் இப்போ பிளெண்டரில் போட்டு சுமார் 2-3 நேரம் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பானை வந்து நான் ஜஸ்ட் ஒரு 4 பிச்சுட்டு இந்த பிளெண்டருக்கு போட்டு 2 போட்டு அடித்து காட்டுறேன். இப்படி தான் அடிக்கணும். இந்த இருக்குது இதை அடிச்சிட்டேன். 5 ஸ்லைஸ் பானையும் வந்து பிளெண்டரில் போட்டு அடித்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு கிரைண்டர் முக்கியமாக தேவையில்லை, குருணியாக வெட்டினீங்கன்னாலும் ஓகே, உங்களோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் காட்டித்தரேன். வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், 4 பச்சை மிளகாய் வந்து நல்ல சின்ன வந்து வெட்டி வச்சிருக்கிறேன், வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. மீடியம் ஹீட்லேயே வச்சு வதங்க விடுங்க. பான் பழுதா போதுன்னு சொல்லி அதை தூக்கி வீசாமல், காசு அளவு நான் தூக்கி வீசாமல் இதை வந்து இப்படி ஒன்று செய்ய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பானம் வந்து வீணாக போகாது, உங்களோட காசும் வந்து வீணாக போகாது. 3 முட்டை வந்து நான் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் மாதிரி செய்கிறப்பம் பான் வீணாக போகுதுண்டு எக்ஸ்பயராக போகுதுன்னு கூட தெரிஞ்சான்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு ரெசிபியை செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். என் மகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவா இந்த ரெசிபி. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். பணத்தையும் வீணாக்காமல், பானையும் வேஸ்ட் பண்ணாமல். இதுக்கு வந்து 4 செத்த மிளகாய் பிச்சு வச்சிருக்கிறேன். வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விடுங்க. இந்த ரெசிபி வந்து இப்போ நீங்கள் நான் சொன்னதானே பானை வேஸ்ட் பண்ணாமல், இது எங்களுக்கு சின்ன நின்று எங்களோட மம்மி தானே இப்படி செய்தருவா என்ன சொன்னால் பானை வேஸ்ட் ஆக்காமல் இருக்கணும். ஸோ இது ஆக்சுவலி இது எங்களோட மம்மியோட ரெசிபி தான். இதில் பிளெண்ட் பண்ணி வச்ச இந்த ப்ரெட்டையும் போடுவோம். முட்டை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு இதை வெஜிடேரியனாக நீங்கள் மாத்துறேன்னு சொன்னால் தனியாக வந்து மரக்கறியை போடலாம், பொரிச்ச மரக்கறி, இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்டேர் ஃப்ரை பண்ணி போடுற மரக்கறியை போட்டு இப்படி செய்யலாம். முட்டை வந்து ஆப்ஷனல், எனக்கு முட்டை போட்டு செய்ய விருப்பம். ஸோ அதனால் நான் முட்டை போட்டினான். ஸோ முட்டை மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு வந்து இறால் சேர்க்கலாம், சுறா மீன் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான இதுகள் வந்து இதோட சேர்க்கலாம். ஒரு கத்தரிக்காய் எடுத்து உப்பும் மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சு வச்சிருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணுவோம். வந்து 2 சின்ன கேரட்டையும் வெட்டி உப்பும் மஞ்சளும் போட்டு பொரிச்சு வச்சிருக்கிறேன், இதையும் போடுங்க. நான் இதுக்கு வந்து நான் உப்பு போட மாட்டேனேன்னா, நான் ஏற்கனவே வந்து இந்த மரக்கறி முட்டை எல்லாத்துக்கு வந்து உப்பு சேர்த்தேன் நான். பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு உப்பு காணாட்டிங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது வந்து தேங்காய் பால் வந்து இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இது வந்து ஆஃப்கோர்ஸ் இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் போடலாம். ஆனால் தேங்காய் பாலை போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால். 2 மினிட்ஸாக வந்து இதை வந்து கிளறி கொண்டுறது நான் மீடியம் லோ ஹீட்லேயே விட்டு. இப்போ வந்து இது ரெடி. ஓகே, இதை நான் பிளேட் பண்ணிட்டேன். இந்த இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு பான் ரெசிபி?
ரெசிபி சூப்பராக இருந்துச்சா? ஸோ கட்டாயமாக வந்து பானை வந்து வீசாமல் வேஸ்ட் பண்ணாமல் இப்படியான சின்ன சின்ன சிம்பிள் ரெசிபிஸை போட்டு அதை பயன்படுத்துங்க. ஸோ இந்த பான் ரெசிபியை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைத்து எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.